கண்டிப்பாக விஜய் 100% விஜய். 2 திருடங்க போதும், மூணாவது வந்து நல்லா நான் பண்ணிட்டோமே. நான் மாறல, என் அப்பா தான் என்ன டிவி கேட்க போட சொல்றாரு. அதுவே ஒரு பெரிய மாற்றம் தானே. விஜய் வந்தால் கண்டிப்பாக மாறும். ஓரளவுக்கு ஏழைங்க கொஞ்சம் தலை நின்று நடக்கலாம் ஒரு ஆசை. ஃபஸ்ட்டு டிஎம்கே 3 வருஷம் போட்டிருந்தேன். இந்த வாட்டி ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த வாட்டி விஜய்க்கு தான் போகிற மாரி ஐடியா. 2026 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? கண்டிப்பாக தளபதி விஜய்க்கு தானே. அவர் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாறணும். கண்டிப்பாக எதுவுமே மாறல தெரியும். அப்போ இதுக்கு ஆண்ட கட்சி அதிமுக திமுக எதுவும் செய்யலீங்களா? இல்லையேண்ணா, நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், இன்னும் வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். என் தம்பி வேலை செய்கிறான், அவன் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். எல்லாம் அப்படி தானே இருக்கிறோம். மாற்றம் கண்டிப்பாக வரணும் இல்லைண்ணா. விஜய் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாறணும். நடுராத்திரில தண்ணி உள்ள வந்தா மழை பெய்ஞ்சி எங்க ஓடுறது? மா சுப்பிரமணியன் தான் இந்த தொகுதியில் எம்எல்ஏ இருக்காரு. அவர் இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யலீங்களா? எங்களுக்கு எதுவும் செய்யலைங்க ஐயா. ஊருக்கு செஞ்சாரான்னு தெரியல, எங்க தெருவுக்கு எதுவும் செய்யல யாரும். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் Prime Gold Hub. Shirts and trousers. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட் இப்போது 79 ரூபாயில். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் எம்எல்ஏ இருக்கக்கூடிய இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் நம்ம இருக்கோம். இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் வெல்ல போவது யார் என்பதை நம்ம மக்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. கண்டிப்பாக விஜய் 100% விஜய். விஜய் தானா? ஏன் விஜய்க்கு? கண்டிப்பாக விஜய் தான் வர. 2 திருடங்க போதும், மூணாவது வந்து நல்லா நான் பண்ணிட்டோமே. இவராது வந்து ஆனால் சாப்பிட்டோம், நல்லது பண்ணதுன்னு நினைக்கிறாரு. அவர் நல்லது பண்ணணும்னு வந்துருக்கிறாரு, பண்ணட்டுமே. சம்பாதிக்க வேண்டியவர் சம்பாதிக்கல, நல்லது பண்ணணும்னு வந்துக்கிறாப்புல. அவரு ஜெயிக்கிட்டோம், கண்டிப்பா ஜெயிக்கிட்டோம். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தான் இந்த தொகுதியில் எம்எல்ஏ இருக்காரு. அவர் இந்த தொகுதிக்கு எதுவும் செய்யலீங்களா? எங்களுக்கு எதுவும் செய்யலங்க ஐயா. ஊருக்கு செஞ்சாரான்னு தெரியல, எங்க தெருவுக்கு எதுவும் செய்யல யாரும். ப்ரோ, 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? டிவி கேக்கு விஜய்க்கு தான். ஏன் விஜய்க்கு? இல்லை, இது வரைக்கும் எல்லா கட்சியும் பார்த்தாச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே வந்து இது வரைக்கும் நல்லது பண்ணாங்க, கெட்டது பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ புதுசாக இருக்காது வாய்ப்பு கொடுக்கலாம்ல. ஸோ விஜய் வந்து என்ன மாற்றத்தை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ திமுக அரசு நல்லது செய்யலையா மக்களுக்கு? இல்லை, என்னதான் செஞ்சாலும் அவங்க வந்து நிறைய இப்போ வந்து மைனஸை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, அவங்க வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க. போதும், டிஎம்கேக்கு பண்ண வரைக்கும் இப்போ டிவிகேக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். என் ஃபேமிலி, என் அப்பா வரைக்கும். இப்போ மெயினாக ஒரு ரீசன் என்னன்னா, நான் மாறல, என் அப்பா தான் என்ன டிவி கேட்க போட சொல்றாரு. அதுவே ஒரு பெரிய மாற்றம் தானே. அந்த மரம் வெட்ட சொல்லு, முதல்ல மரத்தை வெட்டணும். எங்களுக்கு உயிர் எந்த நேரத்தில் எப்படி போகணும்னு தெரியாத பயந்துங்க அடுக்கிறோம். இந்த கொம்பு உடஞ்சி உக்காந்து நின்று வீட்டுக்குள்ள அந்த கொம்பை எடுத்து சரவணாக்கிறான் ஆஃபீஸில். அவனை கூப்பிட்டு சொன்னதுக்கு அவன் எடுக்க மாட்டேன்ட்டான். தண்ணி வருது, உள்ளே வருது, படுக்க இடம் இல்லை, ஓடு மாற்ற முடியல. எல்லாம் மாட்டு கொட்டை மாதிரியா போட்டு விட்டுட்டு எங்களுக்கு எப்படி அப்படியே சித்திரவதை பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த வீட்டில் எப்படி நாங்கள் வாயறது சொல்லு பார்க்கலாம். கொம்பு இந்த மரம் நீங்களாம் பாருங்கள், மனசாச்சுக்கு அந்த மரத்தை வெட்டி எடுங்கன்ற ஸ்கூலில் போய் சொல்கிறேன். அவங்களும் சட்டை பண்ண மாட்டாங்க. சரவணா கேட்ட அவன் சொன்னால் அவனும் சட்டை பண்ண மாட்டேன்றான். நாங்கள் என்ன செய்ய முடியும்? 2026 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? இந்த மரத்தை யார் வெட்டி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. ஆமாம், அதான் தீர்வு. இந்த மரத்தை யார் வெட்டிட்டாலும் அவங்க தான் அவங்களுக்கு தான் ஓட்டு. வேற என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு இந்த தொகுதியில்? வேற என்ன பிரச்சனை? மழை வந்தால் தண்ணி உள்ளே வருது, பாம்பு பூச்சி உள்ளே வருது. என்ன சொல்றது? யார் வராங்க, யாரும் என்ன ஏதுன்னு கூட சேட்டை பண்ணுறது கிடையாது. யாருக்கு ஓட்டு? விஜய் தானா? விஜய்க்கு ஏன் போட போறீங்க? என்ன காரணம்? நல்லது தான் செய்வாங்க. யாரு நல்லதை செய்யறாங்கன்னு பார்க்கணும் இல்ல. விஜய் வந்து நல்லா செய்வாருங்களா? செய்வாருன்னா அவருக்கு தெரிஞ்சதானே. நம்ம மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு அவருக்கு புரியணும். பாதி செவரு கக்குஸ் நிக்குது. நாங்க குடும்பம் பண்றதுக்கே வழி இல்லாத இருக்குது. ரொம்ப நாளா 22 வருஷமா அனுபவிக்கிறோம். வந்துங்க 40-38 வருஷம் ஆகுது. இந்த தொகுதி வார்டு கவுன்சிலர் எம்எல்ஏ கிட்ட எல்லா எம்எல்ஏ மினிஸ்டர் கலையே சொல்லிடுச்சு. என் பசங்க என்ன சொன்னாரு? இதோ பாக்குறேன்றாரு, பார்க்க மாட்டாரு. இதோ வந்து கிளீன் பண்றேன், நான் செஞ்சு கொடுக்குறேன்றாங்க. வந்து பார்த்து போயிடுவாங்க. வந்து பார்த்து போயிடுவாங்க. எங்க பசங்க எந்தெந்த லெவலுக்கு போகணும், யார்கிட்ட சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டானுங்க 3 பசங்களும். ஆனா இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இருக்குல்ல. வராங்களா தான், அதை பார்த்து போறாங்களா தான். 2026 தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? எங்காவது கலைஞருக்கு தான். எங்க அப்பா வச்ச கலைஞர். என் உயிர் உள்ள வரைக்கும் என் கலைஞருக்கு தான் என் ஓட்டு. சூரியனுக்கு தான். ஆமா, யாராலையும் மாத்த முடியாது. 2026 உங்க ஆதரவு யாருக்கு? விஜய்க்கு தான். ஏன் விஜய்க்கு ஏன் போட காரணம் என்ன? புதுசா ஒருத்தவங்க வரட்டுமேப்பா, பார்க்கலாம் இல்ல. எல்லாம் ஆண்டுட்டாங்க, அவரும் ஆண்டு பார்க்கட்டுமே, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு தான் சொல்றேன். விஜய் வந்து நல்லா செய்வாருங்களா? நல்லது அவர் செய்யணும். செஞ்சாருன்னா அவர் அடுத்தது போவாரு. செய்யலைன்னா எல்லாரும் மாதிரி தான் அவர் ஆவார். இந்த சைதாப்பேட்டை தொகுதியில என்னென்ன குறைகள், என்னென்ன நிறைகள் இருக்கு, அதை சொல்லுங்க.
குறை வந்து நிறைய இருக்குது. இருந்தாலும் வந்து இங்கே வந்து இருக்கிறவங்க வந்து கவுன்சிலர்லேருந்து வார்டு மெம்பர்லேருந்து இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு எந்த குறையும் கிடையாது. அவ்வளோவா சில இந்த குறைங்க தான் சர்ச் பண்ணு அதையும் சரி பண்ணிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2026 உங்கள் ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவு எப்பவுமே விஜய் தான். விஜய் தான். விஜய் வந்து எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறும், கண்டிப்பாக மாறும். எனக்கு என் நம்பிக்கை விஜய் வந்தால் கண்டிப்பாக மாறும். ஓரளவுக்கு ஏழைங்க கொஞ்சம் தலை நிமிர்ந்து நடக்கலாம் ஒரு ஆசை. விஜய் வந்தால் நல்லா செய்வாருங்களா? நல்லா செய்வார், எனக்கு நம்பிக்கை. செய்வாரா செய்ய மாட்டாரான்றது கடவுள்கிட்ட தான் இருக்குது, இல்லை அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த ஹவுசிங் போர்டே ரொம்ப வருஷம் ஆகுது கட்டி. இன்னும் அந்த டச் போன் ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குதுண்ணா. ஆனால் சரியில்லைண்ணா. 2026 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? ஃபஸ்ட்டு டிஎம்கே 3 வருஷம் போட்டிருந்தேன். இந்த வாட்டி ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த வாட்டி விஜய்க்கு தான் போகிற மாரி ஐடியாண்ணா. விஜய் வந்தால் அவங்க நிலமை மாறும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அவர் வந்ததுக்கப்புறம் எப்படின்னு ஆமாம் மாறும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாறும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு மாறும். மாறிச்சுன்னா நல்லா தான் இருக்கும். 2026 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? விஜய் தான். காரணம் என்ன விஜய்க்கு ஓட்டு போட? புதுசாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க. விஜய் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி நினைக்கிறோம், நம்பிக்கையோட. அதனால் உங்கள் ஆதரவு விஜய்க்கு. இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது? அடிப்படை வசதிகள்லாம் இல்லை. நான் ரொம்ப தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோண்ணா நாங்கள். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், டெய்லி காவா லீக் ஆகுது. காவா கம்பல்சரி வாரத்தில் 4 நாள் லீக்கேஜ் ஆகுது ஃபுல்லாக. இதெல்லாம் காவா தண்ணி தான். இதை நம்ம இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு சொல்லி பார்த்து நம்மளுக்கே தலைவலி. கேட்டால் ஃபுல் ட்ரைனேஜ் மாற்றணும், பில்டிங் இடிக்கணும், பில்டிங் இடிச்சு இது மாற்றி தரேன். அப்படியே அதை கவர் பண்ணுங்களேன். இடிக்கல, ஆனால் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே இடிச்சுட்டு பண்ணுற மாதிரி இல்லை. 40 வருஷம் தான் இருக்குது. 40 வருஷமே முடிஞ்சிச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் அதை சரி பண்ணலண்ணா. 2026 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? கண்டிப்பாக தளபதி விஜய் தானே. அவர் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாறுண்ணா. கண்டிப்பாக எதுவுமே மாறல இது வரைக்கும். அப்போ இது வரைக்கும் ஆண்ட கட்சி அதிமுக திமுக எதுவும் செய்யலீங்களா? அங்கேயேண்ணா, நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இன்னும் வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். என் தம்பி வேலை செய்கிறான். அவன் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். எல்லாம் அப்படி தானே இருக்கிறோம். மாற்றம் கண்டிப்பாக வரணும் இல்லைண்ணா. விஜய் வந்தால் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மாறுண்ணா. கட்சியில் இருக்கிறவங்க நல்லபடியாக எங்களுக்கு உண்டான வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த எலெக்ஷனில் அவங்க தான் எம்எல்ஏ, அவங்கள தான் முதலமைச்சர். செய்துட்டாங்கன்னா செய்யலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்கிறவங்க பேச்சு தான் கேட்க முடியும். சொல்கிறவங்க பேச்சு கேட்குறோமோ கேட்கல, அது அப்பாலப்பட்ட பிரச்சனை. இப்படி வசதி இல்லாத பாத்ரூம் வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. மழை பெஞ்சா தண்ணி உள்ள வரைக்கும் வந்துடுது. படுக்கும்போது அலறி எந்திரிச்சு வெளியே ஓடிடுறோம். இடம் தேடின்னு பாராத்திரலாம் ஓட முடியாது. நடு ராத்திரில தண்ணி உள்ளே வந்தால் மழை பெஞ்சி எங்கே ஓடுறது? அதுக்குன்னு செப்பரேட்டாக யாராவது வந்து சொல்லிட்டுன்னு போகிறதுக்கு ஆள் கிடையாது. நம்மளே தான் எழுந்திரிச்சு ஓடணும். எங்கே ஓடுறது? ஸ்கூல் கேட்டால் தான் பிடிச்சி நிற்கணும். அது மாதிரி பல பிரச்சனை இருக்குது. சொல்கிறதுக்கு இதுதான் அதுதான் நம்ம சொல்ல முடியாது. பயத்தில் நைட்டில் தூங்க முடியல. திடீர்னு புயல் வருதுன்றாங்க, திடீர்னு வெள்ளம் வருதுன்றாங்க, திடீர்னு காற்று மழை வருதுன்றாங்க. எந்த நேரத்தில் எதை யோசிச்சு நம்ம வெளியே வர முடியும்? எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் அவர்கிட்ட கோரிக்கை வச்சிங்களா? இது போல எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அவங்க எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேட்டாங்க, உங்களுக்கு வேண்டிய வசதி நாங்கள் செய்து தரோம் அப்படின்னாங்க. செய்து தரேன்னு சொன்னாங்க. செய்து தருவாங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக செய்து தருவாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கலீங்களா? வருவாங்க. ஏதாவது பிரச்சனைனா வருவாங்க. ஏதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டா வருவாங்க. எல்லாமே செய்வாங்க. ஆனால் ரொம்ப செய்ய வேண்டியதெல்லாம் வந்து எப்போ செய்ய போகிறாங்கன்னு தெரியல. செய்கிறோன்னு சொல்லிக்கிறாங்க. செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? எங்களுக்கு எல்லாமே அவர் தான். யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? முக ஸ்டாலினி தான். அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். மழை வந்தால் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடுது. எங்கேயுமே போய் தங்க முடியல. ஸ்கூல் உள்ள போனாலும் எங்களுக்கு கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை. சாப்பாடு எடுத்துன்னு வந்து தராங்க. இருந்தாலும் கூட எங்களுக்கு கொஞ்சம் வீடு கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க சார். தண்ணி நின்றுதுனாக்கா அதை வந்து சாக்கடையெல்லாம் எடுக்க மாட்டுறாங்க. அவ்வளோ தண்ணி நிற்குது. எல்லாம் பார்த்துன்னு தான் போகிறாங்க, பார்த்துன்னு தான் வராங்க. கொசு பயங்கரமாக முக்கியது. பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குது. நாங்களே எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம். இந்த தொகுதி எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் அவர்கிட்ட கோரிக்கை வச்சிங்களா? இது போல் ட்ரைனேஜ் கட்டி கொடுங்க? இல்லைங்க சார், நான் அது எல்லாரும் சேர்ந்து வந்தால் சொல்லலாம். நம்ம தனியாக போய் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதுக்கு எல்லாத்துலேயும் எவ்வளோ சொன்னாலும் வந்தது செய்யறதுக்கு யாரும் இல்லை. 2026 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? ஆதரவு யாருக்குன்னா அது எப்படி சார் சொல்கிறது? சொல்ல முடியல. விஜய்க்கா, ஸ்டாலின் அவர்களுக்கா, இல்லை அது சொல்ல நாம் தமிழர் கட்சிக்கா, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கா? யார் இப்போ நல்லது செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணுவோம் சார். என்ன குறைக்குது? இது அவசியம் போட்டு தான் இடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுன்னுக்கிறாங்க. எல்லாம் மழையில் ஒழுகுன்னு எல்லாம் இருக்குதுங்க. வேலை வெட்டி இல்லாத இங்கே. 2026 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவுக்கு திமுகவுக்கு தான். சைதாப்பேட்டை தொகுதியில் இன்னும் சரி செய்யப்படாத பிரச்சனை என்னென்ன இருக்குது? என்னென்ன குறைகள், என்னென்ன நிறைகள் இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓரளவுக்கு பண்ணின்னு வராங்க. எதுவும் அவங்களுக்கு சொல்கிற இதுவெல்லாம் பண்ணின்னு வராங்க. ஓரளவுக்கு நல்லதை பண்ணின்னு வராங்க. சில இதுதான் இப்போ இந்த ஏரியாவெல்லாம் அவங்க பார்வைக்கு போகல. காவா தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லை, கக்கூஸ் கிடையாது.
அப்புறம் அதான் இந்த ட்ரைனேஜ் வசதி இங்கே இல்லை. இந்த ஏரியாவுக்கு மட்டும் இந்த 20 வீட்டுக்கு மட்டும் ட்ரைனேஜ் வசதியே கிடையாது. கக்கூஸ் கிடையாது, இது கிடையாது, எதுவுமே இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவு மு.க. ஸ்டாலின். அவர் நல்லது அவர் பண்ணின்னு வர்றாரு. அவர் அங்கே நல்லது தான் பண்ணின்னு வராங்க. இருக்கிறத போய் இப்போ நம்ம வந்து அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் இன்னும் பண்ணுவார். அவர் பார்வைக்கு முதல் போகணும். அவர் பார்வைக்கு போனால் கண்டிப்பாக நல்லது தான் அவர் பண்ணிடுவார். உங்கள் ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது? சரி செய்யப்படாத பிரச்சனை? காவா தண்ணிங்க அடிச்சுக்குது அங்கங்க. வயல்லாம் தண்ணி போகுது, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. எங்களுக்கு மழை பெஞ்சா தண்ணி போக வசதி இல்லை, அது கொஞ்சம் பாருங்க எங்களை. 2026 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? எங்க ஆதரவா நாங்க உதயசூரனுக்கு தான் போடுவோம். உதயசூரன் போடுவீங்களா? ஆமா. எங்க தொகுதியில் எந்த பிரச்சனை இல்லை, இந்த சஸ்பூன் மட்டும் தான் பிரச்சனையே. கீழே வந்து தான் அந்த பழுப்பெல்லாம் மாத்தாம அது மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. மற்றபடி எது சொன்னாலும் வந்து அடிக்கடிக்கு எல்லாமே பார்த்துக்கிறாங்க. கீழே அந்த கிரவுண்டில் அந்த சஸ்பூன் மட்டும் தான் பிரச்சனை, அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்களா? ஓகே. 2026 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு? நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். விஜய் தான். விஜய்க்கு ஓட்டு போட காரணம் என்ன? தெரியல சார், புதுசாக வரட்டுமே, அவரே ஏதாச்சும் செய்யட்டுமே, மாறுதல் வரட்டுமே, அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். பாட்டி உங்கள் ஓட்டு யாருக்கு? கலைஞருக்கு, உதயசூரியனுக்கு போடுவோம் ஓட்டு. ஆமாம். சரிங்க பாட்டி. எங்களுக்கு எல்லாம் நெல் இதெல்லாம் செஞ்சுக்கிறாரு அவர், அதனால் அவரோட ஓட்டு தான். இவெல்லாம் சினிமாவில் நடிச்சிட்டு இப்போ வந்து எனக்கு ஆட்சி பிடிக்கிறேன்னா நாங்கள்லாம் போட முடியாது. நாங்கள் வந்து பரம்பரையாக கலைஞருக்கு தான் போட்டுன்னு வந்தோம். ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்குது, ரோடு சரி கிடையாது. 2026 உங்கள் ஆதரவு யாருக்கு? யார் நல்லா தான் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பண்ண வேண்டியதுதான். ADMK, DMK, TVK, NTK. ADMK. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப். Ariza shirts and trousers. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்ச உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். இப்போது 79 ரூபாயில்.